வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 19th December 2024 நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் EE3303 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா இந்த சப்ஜெக்டில் அப்படி என்ன தான் இருக்குன்னா மோட்டார், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது கொஷின்ஸ் மொத்தமாகவே. ஓகேங்களா? ஸோ கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன், டார்க் ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் என்ன, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அதோடைய டெஸ்டிங். இதுதான் மோஸ்ட்லி இந்த பேப்பரில் இருக்குமே. கொஷின் எவ்வளவு தான் ட்விஸ்ட் பண்ணி சுற்றி வலிச்சு கேட்டாலும் ஆன்சர் அதுவாக தான் இருக்கும். அதுக்காக பயந்து எதையும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. நான் இந்த கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கணும் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நல்லா படிச்சுட்டு பண்ணினா உங்களுக்கு மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த சப்ஜெக்ட் நான் இன்னும் 4 யூனிட்டுக்கு வீடியோ போடவே இல்லை. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு அந்த வீடியோஸ். ஓகேங்களா? லாஸ்ட் 5th யூனிட் போட்டிருப்பேன், அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்ட் ஏ கொஷின்ஸ். நிறைய பார்ட் ஏ கொஷின்ஸ் இருக்குது. நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் சுற்றி வலிச்சு இந்த பேப்பரில். ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பார்ட் பியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் பியில் இருக்க படிச்சிங்கன்னா பார்ட் ஏவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் படித்து போனால் இந்த பேப்பரை வந்து கிளியர் பண்ண முடியும். சொல்லிட்டேன். ரைட் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன். நான் ஒரு விதமாக கொஷின் கொடுத்துருப்பேன், அவங்க ஒரு விதமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி ஆன்சர்ஸ் அதேவே தான் இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா. வாட் இஸ் ஸ்டாட்டிக்கலி அண்ட் டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்? வாட் இஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்? டிஃபைன் மேக்னெட்டிக் சேச்சுரேஷன். வாட் இஸ் ஃப்ரிஞ்சிங்? நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான பார்ட் ஏ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் கம்யூட்டேஷன்? ரைட் இட்ஸ் மெத்தட்ஸ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்டர்போல்ஸ் இன் டிசி ஜென்ரேட்டர்? What are the applications of DC generator? What is armature reaction? Define critical resistance of DC shunt generator. Next, Unit 3க்கான important part A questions தான் பார்க்க போகிறோம். Why the starters are used for DC motor? Write the condition for Hopkinson's test. What are the applications of DC motor? What are the starting methods of DC motor? Draw the load characteristics of DC motor. Next, Unit 4க்கான important part A questions. Define all day efficiency. What are the applications of single phase transformer? Define transformation ratio. What type of test wattmeter reading is considered as a core loss, copper loss? What is Sumner test? Next, Unit 5க்கான important part A questions. What are the advantages, disadvantages of auto transformer? Compare auto transformer and two winding transformer. What are the applications of auto transformer? Compare star delta and delta star connection. What is Scott connection? Next, இப்போ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லையும் 5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் ஏ ஃபினிஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்ட் பி படிக்க ஆரம்பிச்சிருங்க. பார்ட் பி ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் சிங்கிளி எக்ஸைட்டட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சிஸ்டம் அண்ட் டபுளி எக்ஸைட்டட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சிஸ்டம். என்னால் ஒரு கொஷின் தான் படிக்க முடியும்னா இந்த ஏ மட்டுமாவது நல்லா படிங்க. ஓகேங்களா? நான் டாப்பர், நான் எல்லாத்தையும் படிப்பேன், எல்லாத்தையும் படிங்க. எக்ஸ்பிளைன் ஃபோர்ஸஸ் அண்ட் டார்க் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சிஸ்டம். ஸோ இதுலேயே தான் சுற்றி வலிச்சு கேட்பாங்க. ஆன்சர்ஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது தான் இருக்கும் கண்டிப்பாக. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டுப்பாங்க. இதுக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட், யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஷின். எக்ஸ்பிளைன் த பேரலல் ஆப்ரேஷன் அண்ட் லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். Problem based on DC generator. Explain the principle of operation, construction, EMF equation, armature reaction of DC generator. Unit 3க்கான important part B question. Explain the principle of operation and torque equation of DC motor. Explain the various testing procedures. Mostly இதில் 2 டெஸ்ட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு டெஸ்ட்டே ஃபுல்லாக கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த 4 டெஸ்ட்டுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஆனால் மோஸ்ட்லி பிரேக் டெஸ்ட்டு, ஸ்வின்பர்ன் டெஸ்ட்டு, ஹாப்கின் டெஸ்ட் தான் வரும். அடிட்டிவாக ஃபீல்ட் டெஸ்ட்டு, ரிட்டார்டட் டெஸ்ட்டு படிச்சுங்க டைம் இருந்தால், நல்லா படிக்க முடியும்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஷின். எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், இஎம்எஃப் ஈக்குவேஷன், ஃபேஸார் டயக்ராம் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கொஷின் வந்தே தீரும், நல்லா படிச்சுக்கணும். எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஃபார் ஃபாலோவிங் டெஸ்ட். ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்கியூட், போலாரிட்டி, சம்ப்னர் டெஸ்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 5th யூனிட் இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஷின். இதுலேயும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்தே தீரும். எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்.
What is the construction of three-phase transformer? How do the primary and secondary winders differ in their design? Explain the various types of connections used in three-phase transformers such as star, delta and their combinations. Discuss the impact on voltage, current and system performance. ரெண்டுத்தையும் தடவை படித்து வைங்க. ஓகேங்களா? என்னால் ஒன்று தான் படிக்க முடியும்னா செகண்ட் படிக்கலாம் பக்காவா. ஓகேங்களா? அப்படி இல்லையா எனக்கு செகண்ட் ரொம்ப பெருசாகுதுன்னா ஃபஸ்ட்டு அது ஏதாவது ஒன்று நல்ல உருப்படியாக படித்து வைங்க. இதை படிச்சிங்கன்னா இதுக்குள்ளே எதனா ஒரு ப்ராப்ளம் ஒன்று கேட்டு விட்ருவாங்க. அதனால சொல்கிறேன். இது படிச்சிங்கன்னா அவ்வளோ கேட்க மாட்டாங்க ப்ராப்ளம். இதிலே நிறைய தியரி இருக்கிறதால வந்துடும். நெக்ஸ்ட் Part C. Problem based on transformer efficiency, primary, secondary current and voltage. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரலாம். Problem based on single phase transformer வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நல்லா அழகாக எழுதுங்க. ஈக்குவேஷன்ஸில் நல்லா கரெக்டாக டெரைவ் பண்ணுங்கள். டயக்ராம்ஸில் நல்லா ட்ரா பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபார்முலாஸு கிவன்லாம் எழுதி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.